GSAPக்கான ஒரு சின்ன இன்ட்ரோவை நான் கொடுத்துக்கிறேன். GSAPன்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. இதை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுற வெப்சைட்ஸில் டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன்ஸ்களை நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து GSAPோட ஹோம் பேஜ். ஸோ இந்த பேஜில் டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மேலே வந்து நிறைய டாக்ஸ் வந்து ஷோகேஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த வெப்சைட் பற்றி நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா GSAP வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த GSAP டியூட்டோரியலோட எண்டில் உங்களாலையும் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை பண்ண முடியும். ஓகேவா? இது ஒரு பிகினருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை டாஸ்க் அந்த மாதிரியும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் கூடயே பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களாலையும் இதை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்கெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் GSAPனு டைப் பண்ணி ஃபஸ்ட்டு வர பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே டாக்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இன்ஸ்டாலேஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும். இங்கே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா CDN அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 லிங்க்ஸ் வரும். இந்த 2 லிங்க்ஸை வந்து நம்ம HTML இம்போர்ட் பண்ணிக்கணும். எப்படி நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கான டிசைர்டு ஃபோல்டர் ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். index.html அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம பாய்லர் பிளேட்டை போட்டுக்கலாம். ஸோ ஹெடரில் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலை போட்டாகணும். ஃபஸ்ட்டில் உள்ள ஸ்கிரிப்ட் ஃபைல் CDN, இதுதான் CDN சொல்லுவோம், இதை நம்ம போட்டாகணும். அண்ட் தென் GSAP அனிமேஷனை வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்காக கீழே ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கணும். அதை நம்ம வந்து பாடிக்குள்ளே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அனிமேஷன்ஸ் ஒர்க் ஆகும். அதனால் பாடிக்குள்ளே நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ஃபைலை போட்டுக்கலாம். GSAP ஃபங்க்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக ஒரு செட்டப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி நீங்களும் இப்போ சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் புரியும். ஒரு மெயின் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே பாக்ஸன் நேம் பண்ண ஒரு டெவ்வை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது நம்ம வந்து CSSல ஸ்டைல் பண்ணலாம். ஒரு CSS ஃபைலும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக் செட்டப் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ மெயின் அதை டார்கெட் பண்ணி அதுக்கு சைஸை செட் பண்ணுவோம். வித் 100% அண்ட் ஹைட் வந்து 100 VH வச்சுக்கிறேன். 100 VHனா 100 வியூ போர்ட்டுன்னு அர்த்தம். அண்ட் தென் பாக்ஸையும் அதே மாதிரி ஸ்டைல் பண்ணுறேன். பாக்ஸோட வித்து வந்து ஒரு 50 பிக்சல், அதே மாதிரி ஹைட் ஒரு 50 பிக்சல். இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் அண்ட் இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த கலர் இருக்கட்டும். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இந்த பாக்ஸை நான் சென்டர் பண்ணுறேன். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளெக்ஸ், அப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்ஸ்டாலேஷன்ஸ் அண்ட் செட்டப் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாக்ஸை தான் நம்ம இப்போ அனிமேஷன் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். GSAP from. இப்போ இந்த பாக்ஸோட கரண்ட் பொசிஷன் இதுதான். இதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதோட ஃப்ரம் பொசிஷன், அதாவது எங்கேருந்து இது வரணும், இல்லை வந்து இந்த மாதிரி ரொட்டேஷன்லேருந்து இந்த மாதிரி ரொட்டேஷனுக்கு ஆகணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறது தான் GSAP ஃப்ரம். இதை யூஸ் பண்ணி நம்ம அனிமேட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த பாக்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதை வந்து GSAP ஃப்ரம் மூலியமா கொண்டு வரலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும், ஆனால் இந்த மாதிரி கடைசியில் முடிஞ்சிடும். ஓகேவா? இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து GSAPலேருந்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்போம், இந்த ஸ்கிரிப்டுன்றதை. ஸோ இந்த டேக்குள்ளே வந்து GSAP.from அப்படின்னு போட்டு இதுக்குள்ளே எதை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அதை போடணும். இது வந்து கிளாஸாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாக்ஸ் அப்படின்றதுனால. ஸோ அந்த பாக்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து டாட் கொடுக்கணும். CSSல பண்ணுவோம்ல அது மாதிரி தான். இன்கேஸ் அது ஐடியா இருந்தது அப்படின்னா ஹேஷ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல டாட் பாக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் தான் இந்த அனிமேஷன்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரம் பொசிஷன் வந்து எக்ஸ் வந்து 100ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இது பாக்ஸ் வந்து ரைட் சைடில் போகும். ஸோ 100 இல்லைனா 1000 நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ரைட் சைட்லேருந்து வருது இல்லையா? ஸோ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து தான் வரணும்னு சொன்னா, ஸோ அதனால எக்ஸ் மைனஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம லைட்டாக டியூரேஷன்ஸ் கொடுப்போம். டியூரேஷன் ஒன்ஸ் அகைன். ஓகே, ஸோ தெரியுதா? லெஃப்ட்லேருந்து 1000 பிக்சல்ஸ்லேருந்து லெஃப்ட் டு ரைட் வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒய்யும் இருக்கு. ஒய்ன்றது டாப் அண்ட் பாட்டம் அந்த மாதிரி. லெஃப்ட் டு ரைட்ன்றது எக்ஸ், டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒய். ஸோ இது வந்து ஒரு -1000 பிக்சல்ஸ் அப்படி கொடுக்குறேன். ஓகேவா? கிராஸாக வருது. எப்படின்னா -1000 பிக்சல்ஸ் அப்படின்னா இந்த பக்கம், 1000 ஒயில் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வரும். ஓகேவா? இந்த இடத்துலேருந்து இப்படி வருது. இதோட டியூரேஷன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 0.51 அந்த மாதிரி எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அந்த ஸ்பீடை வந்து இது மூலியம் தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் ஜிசாப் ஃப்ரம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜிசாப் 2 பற்றி பார்க்கலாம். ஜிசாப் 2 ஜிசாப் 2ன்றது இப்போ இருக்க கரண்ட் பொசிஷன்லேருந்து எங்கே மூவ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது தான் ஜிசாப் 2. இப்போ நம்ம ஏற்கனவே ஜிசாப் ஃப்ரம் பண்ணோம் இல்லையா? ஜிசாப் ஃப்ரம் அனிமேஷன்லேருந்து இந்த ஃப்ரம்முக்கு பதிலாக இந்த இடத்துல 2 அப்படின்னு மாற்றிக்கலாம். அதே பாக்ஸை தான் நான் திருப்பி டார்கெட் பண்ணுறேன். இப்போது நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சென்டரில் இருந்து அந்த இருக்கிற பொசிஷனில் இருந்து கொஞ்சம் கீழே வரணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் வேணாம் எனக்கு. இந்த இடத்துல நான் ஒய் வந்து -100 இன்கேஸ் இந்த மாதிரி 1000 100 இந்த மாதிரி பிக்சல்ஸில் தான் நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் வேறு எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் கொடுக்கலாம். பர்சன்டேஜஸில் கொடுக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் ஆர் வியூ ஹைட் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் அதை கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்குறப்ப நான் வந்து ஒரு 20 VH அப்படின்னு கொடுக்குறேன். 20 VHனா ஒன்றும் இல்லை, இந்த டோட்டல் இந்த டிஸ்பிளேவோட டோட்டல் ஹைட்டை வந்து இதை வந்து ஃபுல் VH அப்படின்னா, அதாவது 100 VH அப்படின்னா இந்த ஃபுல் டிஸ்பிளேயோட ஹைட் எடுத்துக்கும். 20 VHனா இந்த இதுலேருந்து 20, ஓகேவா? 20% மாதிரி கிட்டத்தட்ட. ஓகேவா? இதுதான் வந்து 20 VH ஒயில் மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, இது மட்டும் எனக்கு பத்தாது. இதோட எனக்கு வந்து ரொட்டேஷனும் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா ரொட்டேஷன்னு டைப் பண்ணி ரொட்டேஷன் வந்து எனக்கு வந்து ஒரு 90% ஆர் 75% ஓகேவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா பார்க்க முடியுதுல, ஒரு ரொட்டேஷன் ஆகி வந்திருக்கு. சரி, நம்ம இதை என்ன ஸ்லோவாக பண்ணி பார்ப்போம். ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக அந்த அனிமேஷன் நடக்கும். இந்த வெப்சைட் லோட் பண்ண அடுத்த செகண்ட் இந்த அனிமேஷன் நடந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எதுவும் டிலே வேணும் அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆகணும் அப்படின்னா நம்ம டிலே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் இந்த அனிமேஷன் நடக்கும். ஓகேவா? இதுதான் ஜிசாப் 2. நெக்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன டாஸ்க் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அனிமேஷனை உங்களால் பண்ண முடியுதா அப்படின்றத இந்த வீடியோவை பாஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஐ ஹோப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த ரொட்டேஷனில் 720 நான் கொடுத்துருக்கேன். 720 இந்த சென்ஸ் 2 ரொட்டேஷன் கம்ப்ளீட்டாக நடக்கும். 360 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட், அதாவது இந்த பாக்ஸோட ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க. இந்த கார்னர் திருப்பி அதே பொசிஷன், அதே ஒரு ரொட்டேட் பண்ணி அதே பொசிஷனுக்கு வரத்துக்கு 360 டிகிரி ஆகும். ஓகேவா? 720 2 டைம்ஸ் 360 + 360 720 சிம்பிள் மேக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி 2 தடவை அதை ஆட் பண்ணுறப்போ 2 ரொட்டேஷன்ஸ் நடக்கும். 2 ரொட்டேஷன்ஸ்க்காக நான் 720ன்றதை கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டியூரேஷன் வந்து 5 செகண்ட்ஸ் எடுத்துக்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது கம்மியாக கொடுத்தனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜிசாப் ஃப்ரம் டு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஃப்ரம் டு ஃபங்க்ஷன். ஃப்ரம் டு ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போது இந்த பாக்ஸோட கலர் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இன்கேஸ் இதை நம்ம ரெட் கலரில் ஃப்ரம் பொசிஷனில் வச்சுட்டு 2ல் வந்து க்ரீன் கலர் வச்சோம் அப்படின்னா அந்த டிரான்சிஷன் நடக்கும். ஓகேவா? இதை வந்து ஒரே ஃபங்க்ஷனில் நம்மளால் எழுத முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ரம் தனியாக 2 தனியாக எழுதணும் இல்லையா? இப்போ வந்து சேர்த்தே நம்மளால எழுத முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேமல் கீஸ் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகணும். அதாவது சிம்பிளாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறப்ப இந்த வேர்டோட, அதாவது 2 வேர்டு இருக்குது கரெக்டாக. ஃப்ரம் அப்படின்றது ஒரு வார்த்தை, டு அப்படின்றது ஒரு வார்த்தை.
ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அது ஸ்மாலில் இருக்கணும், அது நோ ப்ராப்ளம். செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் தான் இருக்கணும், இதுதான் கேமல் கேஸ். அண்ட் தென் இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ள, அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன், இந்த ஜேசன் ஃபார்மேட்டாக்குள்ளேயும் நம்ம வந்து ஃபுல்லாகவே கேமல் கேஸில் தான் ரைட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ஃப்ரமுக்கு பதிலாக இந்த ஃப்ரம் டூ அப்படின்னு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், இந்த இடத்துல கேமல் கேஸ்னு போட்டுக்கலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து இதை எழுதி காட்டுறேன். ஜிசாப் டாட் ஃப்ரம் செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். அண்ட் தென் அதே மாதிரி காப் போட்டுக்கிறேன். இப்போ டார்கெட் பண்ணுறத அதே பாக்ஸை தான் நான் டார்கெட் பண்ணுறேன். பாக்ஸ் 2 கர்லி பிரேசஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கர்லி பிரேசஸ் வந்து ஃப்ரம்காக, ஓகேவா? செகண்ட் கர்லி பிரேசஸ் வந்து டூக்காக. இப்போ நான் என்ன சொன்னேன், ஃப்ரம்ல வந்து இதோட கலர் வந்து ரெட் கலர்ல இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து இதை நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மாற்றிக்கிறேன், இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து ஃப்ரம்ல வந்து இதோட கலர் வந்து ரெட் கலர்ல இருக்கணும்னு சொன்னேன். அப்போ பேக்ரவுண்ட் சிஎஸ்ல எழுதுவோம்ல, பேக்ரவுண்ட் கலர், அதாவது கலர்ன்றது ரெண்டாவது வார்த்தை கரெக்டா? அதனால இதுவும் கேமல் கேஸ். செகண்ட் லெட்டர் கேப்ஸ்ல வரணும், செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல வரணும். திங்கில் கொடுத்துக்கோங்க ரெட் கலர், ஓகேவா? ரெட் கலர்ல மாறிட்டு, ஸோ இந்த கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதே இதை வந்து இது வந்து ஃப்ரம் இல்லையா, இது வந்து டூ, இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட கலர் க்ரீன் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ அடுத்த செகண்டே இது க்ரீன்னு மாறிடுது, ஓகேவா? இது ஒரு டியூரேஷன் செட் பண்ணுறேன், 5 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். அப்பயுமே வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மாறுது இல்லையா? அண்ட் தென் இதுக்கு ஒரு டிலேவும் செட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும், 2 செகண்ட்ஸ்க்கு. இப்போ நம்ம பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ரெட் கலரில் இருக்குது, அண்ட் தென் பொறுமையாக அது க்ரீன் கலராக மாறுது, ஓகேவா? இதை இன்னும் ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்கு நம்ம ரொட்டேஷனும் சேர்த்துப்போம். ஓகே, இப்போ பார்க்கலாம், அது பொறுமையாக ரொட்டேஷனோட சேர்ந்து அந்த கலர் மாறுது. இதுதான் ஜிசாப் ஃப்ரம் டூ. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த வெப்சைட்டை உங்களால் பண்ண முடியுதான்றதை செக் பண்ணுங்க இந்த அனிமேஷனோட. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே உள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் சிஎஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு தேவையான செட்டப்ஸ் மட்டும் அப்படியே நான் விட்டுறேன், பேசிக்கான செட்டப் மட்டும் விட்டுட்டேன், மற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் தென் இண்டெக்ஸ்லேயும் அதே மாதிரி. ஸோ புதுசாகவே பண்ணுவோமே. ஓகே, ஒரு பாய்லர் பிளேட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஜிசாப்பை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுவோம். ஜிசாப் இங்கே டாக்ஸில் இன்ஸ்டாலேஷன்ஸில் சிடிஎன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து இந்த தடவை நம்ம தனியாக போடுவோம். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளோட HTML வந்து க்ளீனாக இருக்கும், பார்க்க நல்லா புரியும், அதுக்காக. ஸோ இப்போ வந்து ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸ்கிரிப்ட் நீங்கள் என்ன வேணால் நேம் வச்சுக்கலாம், ஆனால் ஜேஎஸ்ன்னு முடியணும், ஸ்கிரிப்ட் ஜேஎஸ். ஓகே, இந்த சோர்ஸில் ஸ்கிரிப்ட் ஜேஎஸோட பார்த்து கொடுத்துக்கலாம். ஓகே, சிம்பிள். ஸோ இப்போ வந்து ஸ்கிரிப்ட் டேக் நமக்கு தேவையில்லை, இந்த அந்த டாக்குமெண்ட் அந்த ஈவெண்ட் மட்டும் இருந்தாலே போதும், அதை நம்ம மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இது இல்லைனாலும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண சொல்லி ஜிசாப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே, நம்ம பேசிக் செட்டப் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, பிளாங்காக இருக்குது. ஸோ கலர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நான் வந்து ஏற்கனவே ஒரு ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபாண்ட்டை மட்டும் அப்படியே வச்சுருக்கேன், கூகுள் ஃபாண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து பாடிக்கு கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஃபாண்ட்டுக்கு கலர் கொடுக்கணும். ஓகே, அண்ட் தென் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் புதுசாக இம்போர்ட் பண்ணேன், அதாவது கூகுள்லேருந்து எடுத்த ஃபாண்ட்டை கொடுத்துக்கிறேன், டிஎம் சான்ஸ். ஓகே, தென் இப்போ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம் வரிசையாக. ஒரு மெயின் டேக், அதுக்குள்ளே ஒரு div
அதுக்குள்ள ஒரு ஸ்பேன் டேக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு கீழே 2 பேராகிராஃப் டேக். ஓகே. ஸோ இந்த ஸ்பேன் டேக்குள்ளே நான் ஒரு அனிமேஷன் அப்படின்னு என்ன டெக்ஸ்ட் வேணால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அனிமேஷன்றதை கொடுத்துருக்கேன். ஓகே. ஏன் ஓகே லிங்க் பண்ணலை. லிங்க் சிஎஸ்எஸ் ஃபைலில் லிங்க் பண்ணிட்டேன். ஓகே. வந்துட்டு இங்கே அனிமேஷன் போட்டிருக்கேன். அண்ட் தென் இங்கே வந்து உங்களுக்கு சாம்பிள் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா லோரம் அப்படின்னு டைப் பண்ணி எத்தனை வேர்ட்ஸ் வேணுமோ அத்தனை வேர்டை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாம்பிள் டெக்ஸ்ட் வந்துடும். நான் இப்போ இங்கே 15 கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். லோரம் 30. ஓகே. இந்த மாதிரி கிடச்சிட்டா உங்களுக்கு. இப்போது இன்னும் கொஞ்சம் இதை ஸ்டைல் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் ஜிசாப்க்கு போகலாம். அந்த மெயின் டேக்கை டார்கெட் பண்ணுறேன். இதுக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வேணாம். ஸோ காலம் வைஸில் இருக்க மாதிரி வேணும். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் மாற்றுறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதை சென்டருக்கு கொண்டு வரதுக்காக ஐட்டம்ஸ் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுவும் கொண்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம அதுக்குள்ள உள்ள ஸ்பேன் டேக் அந்த பேராகிராஃப் டேக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் போகும். மெயின் டேக்ல உள்ள டிப்குள்ள உள்ள ஸ்பேன் டேக். ஓகே. இதோட ஃபாண்ட் சைஸை மட்டும் நம்ம பேசிக்கலி இன்க்ரீஸ் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். 4 rems. ஓகே. 3.5 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3.5 ஆர் 6.5. ஓகே ஃபைன். பக்காவாக இருக்கு. இப்போ அதே மாதிரி பேராகிராஃப் டேக்கிங்கையும் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். 1.5 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே. அண்ட் தென் இதுக்கு நான் கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கிறேன். பேடிங் வந்து ஒரு 5%. ஓகே. ஓகே ஃபைன். இப்போ எனக்கு இது டிஸ்பிளேலையும் சென்டராக வரணும். அதனால இங்கே வந்து ஜஸ்டிஃபை சென்டரும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகே. இப்போ வந்து இந்த டெவ்வுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஐடி டைட்டில் அப்படின்னு. அண்ட் தென் இந்த பேராகிராஃப் ரெண்டுத்துக்குமே கிளாஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா ஒரே மாதிரி அனிமேஷன்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பேரா அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகே. இதில் ஹைட்டு கொடுக்கல. ஹைட் வந்து 100 VH. ஓகே பக்காவாக இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்த பொசிஷனில் இருக்குது. அண்ட் தென் இந்த பேராகிராஃப்ஸில் லைட்டாக இந்த அலைன்மெண்ட் நல்லாவே இல்லை. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை. ஓகே. ரெண்டுமே நீட் ஆகிட்டு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஜிசாப் அனிமேஷன்ஸ்க்கு போகலாம். ஜிசாப் அனிமேஷன்ஸ் இந்த சோர்ஸ் கொடுத்துருக்கணும். முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஜிசாப் டாட் ஃப்ரம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணது வந்து ஒர்க் ஆகுதான்றதை லைட்டாக டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. முன்னாடியே ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணியிருக்கிறத ஒர்க் ஆகுதா, ஜிசாப் ஒர்க் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக ஒரு அனிமேஷன் மட்டும் லைட்டாக பண்ணி பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு. ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகேங்க. இந்த இடத்துல பாருங்கள் நான் சேஞ்ச் பண்ணுறேன். யா. ஓகே. அண்ட் தென் ஒப்பாசிட்டி 0. ஓகே. லெட்ஸ் சி தி அனிமேஷன். இந்த மாதிரி நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து கொஞ்சம் டிலேக்கு அப்புறமா இந்த செகண்ட் பேராகிராஃப் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம கிளாஸ் ரெண்டுத்துக்குமே சேம் தான் கொடுத்துருக்கோம். ரெண்டுத்துக்குமே பேரான்னு கொடுத்துருக்கறதுனால ஒரே டைத்தில் ரெண்டுமே ரன் ஆகுது. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கொண்டு வரணும். ஐ மீன் கொஞ்சம் டிலேயில் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டாகர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டாகரில் எவ்வளோ செகண்ட்ஸ் டிலே வேணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். தெரியுதா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ஒரு 0.5 செகண்ட்ஸ் கழிச்சு செகண்ட் பேராகிராஃப் வரும். ஓகே.
ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த டைட்டிலுக்கு கொஞ்சம் அனிமேஷன்ஸை நம்ம பண்ணலாம். gsap டாட் இதில் நான் வந்து ஃப்ரம் டு யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃப்ரம் டு. ஓகே, இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சோம்? டைட்டில். ஓகேவா? அந்த டிவ்வுக்கு நான் டைட்டில்னே பேர் வச்சுருக்கேன். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன் பண்ணுறதுனால இது நான் வேறு மாதிரி பண்ணுறேன். நான் உங்களுக்கு இதை கடைசி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டைட்டில். டைட்டிலில் டார்கெட் பண்ணியாச்சு. டைட்டிலில் இந்த ஃபர்ஸ்ட் கர்லி பிரேசஸ் ஃப்ரம்காகவும் அண்ட் செகண்ட் கர்லி பிரேசஸ் வந்து டூக்காகவும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரம்ல வந்து இதோட வித்து வந்து 0 பிக்சல்ஸ் அண்ட் டூவில் வந்து இதோட வித் வந்து ஒரு 50 வியூ வித் செட் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி எப்போ வேற ஏதாவது யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ அது வந்து ஸ்டிங் மாதிரி கொடுத்தாகணும். ஐ மீன் கோட்ஸ்குள்ளே இருக்கணும். ஓகே, லெட்ஸ் see the animation. உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியுதா? இங்கே வந்து ஒரு ஸ்க்ரோல் ட்ரிகர்லாம் வருது, ஏன்னா கொஞ்சம் வித்து வந்து வருதுல. ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாப்பியான ஒரு எஃபெக்ட் ஆகுது இதனால. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ்ல இந்த டைட்டிலுக்கு கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் பண்ணிடணும். ஓகே, அந்த டைட்டிலுக்கு ஓவர்ஃப்ளோ எக்ஸ் ஹிடன். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டிவோட சைஸை தாண்டி இந்த டெக்ஸ்ட் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்க்ரோல் அனிமேஷன் எதுவுமே, அதாவது இந்த ஸ்க்ரோல் லெஃப்ட்டில் காட்டோம்ல, அது வந்து இருக்காது. ஸோ இங்கே காட்டுறதுல இந்த மாதிரி இந்த ஸ்க்ரோல் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் காட்டுற மாதிரி இருக்கும், ஏன்னா இந்த ஃபாண்ட்டோட வித் அதிகமாக இருக்கிறப்ப. அதனால நம்ம வந்து ஹிடன் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இந்த கடைசி எண் நமக்கு காட்ட மாட்டேங்குது. ஓகேவா? இதை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் எப்படின்னா, இந்த இடத்துல வந்து 50 வித் பத்தலான்னு சொல்லுது. ஸோ 60 கொடுக்கலாம். ஓகே, இப்போ தெரியுது கரெக்டா? ஸோ இந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து சென்ட்ரா இல்லை, அண்ட் தென் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் பொறுமையா. இதோட வித் வந்து 50 VW வச்சுக்கிறேன். ஓகே, லெட்ஸ் see. இது ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் தென் இது கரெக்டாக இல்லை. ஓகேவா? இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டைட்டிலில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அண்ட் தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகே, பக்காவாக வந்துட்டு. ஸோ இது ஆனால் ரொம்பவே ஸ்பீடாக வருது இல்லையா? இந்த டைட்டில், இந்த அனிமேஷன் வந்து ரொம்பவே ஸ்பீடாக வருது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். டிலே செட் பண்ணணும். டிலே வந்து ஒரு 0.5 செகண்ட் செட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் see. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்ததுக்கு அப்புறமா தான் இது வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, டியூரேஷனும் கொஞ்சம் செட் பண்ணி, டியூரேஷன் செட் பண்ணிக்கலாம், டிலே வேணாம். டியூரேஷன் 2. லெட்ஸ் see. ஓகே, ஸ்மூத் அனிமேஷன் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இந்த ரெண்டு இது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதனால இதுக்கு வந்து டிலே செட் பண்ணிக்கிறேன். டிலே வந்து 0.5 செகண்ட்ஸ். ஓகே, பக்கா. இப்போ இந்த ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்க்ரோல் டு கெஸை பற்றி நம்ம பார்க்கலாம். பாய் கைஸ்.